ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா அவகோடோ சீஸ் சாண்ட்விச் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரெட் பீஸ் எடுத்துருக்கோம், அவகோடோ, மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, மல்லித்தலை வந்து பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவகோடோ பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சீட்ஸ் மொத்தம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷு மட்டும் நம்ம வந்து எடுத்துப்போ ஒரு பவுலில் போட்டு இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அவகோடோ நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் போட்டு எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவகோடோ சீசன். மோஸ்ட்லி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவகோடோ வந்து நிறைய கிடைக்கும். இது வந்து சீசன் ஃப்ரூட்டுங்க, இந்த டைமில் தான் வந்து கிடைக்கும். கொஞ்சம் சீப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி டிஷ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு பழமே வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து கேஜியே வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 200க்குள்ளே கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும். ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த தக்காளி யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை நார்மல் தக்காளி கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த தக்காளியில் வந்து உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது மட்டும் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி பொடுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை ஆட் பண்ண பிறகு உப்பு, சாட் மசாலா யூஸ் பண்ணுறோம். நம்ம சாட் மசாலா வந்து அந்த டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் அந்த புளிப்பு, உப்பு டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது இதில் கம்மியாக ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகுத்தூள், பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு போகிறோம். அது நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து நல்லா சூடான பிறகு பட்டர் போட்டு நம்ம வந்து ப்ரெட்டு 2 பீஸு ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து நம்ம ஒரே நாளில் போட்ட வீடியோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜு சாண்ட்விச், அவகோடோ வெஜ்ஜு சாண்ட்விச்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீஸ் சாண்ட்விட்ச் எடுத்தாச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சாண்ட்விட்ச் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரே நாளில் கூட நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று செய்யும் போது நீங்கள் நார்மலாக செஞ்சு பார்த்துட்டு கூட அப்புறம் ஒன்று நல்லா சீஸ்லாம் போட்டு இதிலே நீங்கள் வந்து சீஸ் பீஸ் வரும், அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி பொடுசாக மேலே தூவுற மாதிரி நீங்கள் அதை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ரெட் பீஸ் நல்லா ஹீட்டாக இருக்குது. மேலே வந்து சீஸ் பீஸாகவே வரும். இது கடையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வச்சாச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அவகோடோ, ஆனியன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மிக்ஸு வச்சாச்சுங்க. வச்சுட்டு 2 சைடும் ஒரு ஆஃப் மினிட் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த ஹீட் ஆகிடும். அந்த ஹீட் ஆகிடுச்சின்னா பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணலாம், உள்ளே இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவகோடோ சீஸ் சாண்ட்விச் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்